அம்மு பாப்பா தனியா உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு காவேரியும் எங்க விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது, விஜய் பாப்பாவை தனியா உட்கார வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டு சாரதாவுக்கு சமையல்ல உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுவும் அவங்க ரொம்பவே உரிமையோட சாரதா கிட்ட இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு காவேரிக்கு செம்ம கோவம் வருது. ஆனாலும் அவங்க அவங்களோட கோவத்தை அடக்கிக்கிட்டு இருந்தா, விஜய் அந்த பக்கம் இதை பத்தி எதையுமே கண்டுக்காம, நான் உங்களுக்காக முட்டையில ஒரு டிஷ் பண்ணி தரேன்னு சமைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதனால கடுப்பான காவேரியும் உடனடியா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கால் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து விஜயை பார்த்ததுல இருந்து இப்போ சமையல் கட்டில் போயிட்டு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, இந்த அம்மா பண்றது சரியே இல்லை, நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லலாம்லன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கங்காவும் யமுனாவும் சாரதா ஏற்கனவே விஜயை பத்தி தன்கிட்ட சொன்னதுனால அவங்க கிட்ட அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடுடி அம்மா, முதல்லலாம் நம்ம எல்லார் கூடயும் இருந்தாங்க, இப்போ தனியா தானே இருக்காங்க, அதனால புது ஆள் வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா என்ன பண்றாங்களோ அதையே பண்ணட்டும், விட்டுறேன். அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா நம்ம எதுக்கு அதை தடுக்கணும்னு சொல்ல. இதை கேட்ட காவேரியும், ஆமா, பொய்யும் பொய்யும் நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பழமன பாருங்க. நீங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. ஃபோனை வைங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கத விஜயுமே நோட் பண்றாங்க. பட் அதை அவ்வளவா அவங்க கண்டுக்கவே இல்லை. அதே சமயம் இந்த பக்கம் சாப்பாடு எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாரதா அம்மு பாப்பா உட்கார வச்சு சாப்பிடலாமான்னு கேட்க, அம்மு பாப்பாவும் சரின்னு சொல்றாங்க. காவேரியையும் பக்கத்துல சாரதா உட்கார வைக்க, காவேரியும் வேண்டாம் வேண்டாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு வெறுப்போட சொல்றாங்க. உடனே அம்மு பாப்பாவும், மிஸ் இப்போ சாப்பிடலையா, அப்ப நானும் சாப்பிடலன்னு சொல்ல, உடனே காவேரியும் சரின்னு சமாதானம் ஆகி அம்மா பாப்பா பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் கிச்சன்ல சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்காக சாரதாவுக்கு விஜய் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, டாக்டர் சொன்ன விஷயத்த விஜய் சாரதா கிட்டேயும் சொல்ல, இதை கேட்டுட்டு சாரதாவும், இப்போ நம்ம என்ன பண்றது, இவளுக்கு பழைய ஆட்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தணும்னா அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் நான் உங்களை நாளைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாரதாவும் அதுக்கு என்ன தம்பி, தாராளமாக வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் நாளைக்கு உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ணுறேன்னு சொல்ல, உடனே சாரதா கண்டிப்பாக தம்பி நாங்கள் வந்துடுறோன்னு உடனடியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கு இன்னுமே கோபமாக வருது. அம்மா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அட நீ போடி, அந்த தம்பி வேற பாசமாக கூப்பிடுது. ஏன் அந்த தம்பியை விடு. இப்போ அம்மு நீ வரலன்னா அவ சும்மா இருப்பாளா? சொல்லு அம்மு, உன்னோட மிஸ் உன்னோட வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் தானே? ஆமாம் ஆமாம் வரணும். ஆனால் அப்பா டின்னருக்கு பதிலாக நம்ம லஞ்சுக்கு இன்வைட் பண்ணலாமா? அதுக்கு விஜயும், என்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணா? அப்படியே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுடலான்னு நினச்சியோன்னு சொல்லிட்டு கிண்டலோட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரதாவும், நாங்கள் நைட்டு ஈவினிங்கே வந்துடுறோம், அப்போ தான் அவளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டுலாம் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு விஜயையும் பாப்பாவையும் அனுப்பி வச்சுட்டு கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வெறுப்போட போன காவேரியும் கிச்சன் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும், உனக்கு இப்போ என்ன தாண்டி ஆச்சுன்னு கேட்க, காவேரியும், ஆமாம், நான் வெறுப்பாக இருக்கிறதா இப்போயாவது நீ கவனிக்கிறியா இல்லையோன்னு சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் இதை பண்ணேன். ஆமாம், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா? அவர் தான் அறிவே இல்லாமல் அடுத்தவங்க வீட்டில் இவ்வளோ வெக்கமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நீயும் அவங்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இதில் வேற வீட்டுக்கு வரேன், உங்களோட வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்கணும், விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்லடி, அந்த தம்பி சின்ன வயசுலயே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு. ஆமாம், சின்ன வயசில் யார் தான் கஷ்டப்படலை? இப்படியெல்லாம் நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்துக்கோ. இல்லடி, தாய் இல்லாத பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமே இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் சொன்னேன். ஏண்டி என் மேலே கோச்சிக்கிற? போமா, ஆ உனா இதை ஒன்று சொல்லிடுற. இங்கே பாரு, நீ வேணா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு போயிட்டு வா, என்னாலலாம் வரவே முடியாது. சரி போ, நீ வரலானா என்ன, நான் போகிறேன்னு என்னதான் காவேரி கிட்ட சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சாலும் விஜய் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்பவே வற்புறுத்தி அவங்கள எதுவுமே பண்ண வைக்கக்கூடாது, எந்த ஞாபகத்தையுமே வர வைக்கக்கூடாதுன்றதுக்காக சாரதா அவங்கள அவங்க போக்கிலே விட்டு பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காவேரி விஜய் பற்றி இப்படி மோசமாக பேசுகிறத கேட்கும்போது சாரதாவுக்குமே மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன் அடுத்த நாள் விஜய் இதை பற்றி சுத்தமாக கண்டுக்காம அம்மாவை கார்லேயே வெயிட் பண்ண வச்சுட்டு காவேரி கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிற நேரமாக பார்த்து தான் அவங்கள ஸ்கூலுக்கே அனுப்பி வைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன்.
இத அம்மு பாப்பாவுமே கவனிச்சு விஜய் கிட்ட இத பத்தி கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைஸ், எப்படிதான் காவேரி விஜயோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு, அவங்க எதுக்காக இத பண்றாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, கூடிய சீக்கிரம் அவங்களோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?